தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அபிராமி கடத்தப்பட்ட விஷயத்த மயில்வாகனும் கார்த்திகிட்ட வந்து சொல்ல, கார்த்தி அடுத்த செகண்ட் இந்த விஷயம் மாமாவுக்கும் பாட்டிக்கும் தெரிய வேணாம், தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அபிராமியை தேடி கோவிலிருந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அபிராமி ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. தன்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சினாலும் இல்லை, உங்களை வச்சு தான் உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் எங்கள் கூட வந்து தான் ஆகணும், நாங்கள் பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அபிராமி என்ன நினைக்கிறாங்க, தன்னால் உண்மை வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எதிரில் வந்த லாரியில் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க. ஸோ அதே லொக்கேஷனில் கார்த்தி நின்றதுனால அபிராமி விழுந்ததை பார்க்குறாங்க. பார்த்ததும் ரவுடிங்க அங்கேருந்து ஓடி போகிறாங்க. ஸோ கார்த்தி அபிராமியை தூக்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அபிராமியை தூக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஸோ எனக்கே தெரியும் இனிமேல் நான் உயிர் பழைக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கார்த்திகிட்டே பேசியிருப்பாங்க. கார்த்தி ஒரு பக்கம் கண் கலங்கி அழுதுட்டு இருக்காரு. ஸோ அபிராமி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே ஆசை, நான் இறப்புக்கெல்லாம் வருத்தப்படவே இல்லை, நான் உனக்கு குழந்தையா வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இறந்து போகிறாங்க. ஸோ கார்த்தி ஒரு பக்கம் இதை பார்த்த ஒருத்தர் கோவிலில் வந்து அபிராமி அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. பாட்டி கோவப்படுறாங்க. யோ என்னையா பேசுகிற, வாயை கழுவியா அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நான் டவுனுக்கு போயிட்டு வரையில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அபிராமி அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ராஜராஜன், பாட்டி, மயில்வாகனும் எல்லாருமே கதறிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜராஜன் மட்டும் பாட்டி கூட போயிருப்பாங்க. ஸோ சந்திரா, சிவனாண்டி இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அபிராமி இறந்துட்டாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளோ வருத்தத்தில் இருக்கார், அவருடைய தங்கச்சி இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதலாக நாம தானே நிற்கணும், நீங்கள் ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் போகலனாலும் பரவாயில்ல நானாவது போகிறேன்னு சொல்லி ரேவதி ஒரு பக்கம் கிளம்பும்போது இங்கே சாமுண்டீஸ்வரி ரேவதியை திட்டி போக விடாமல் தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சந்திராவுக்கு கால் பண்ணி, இது நம்மளுக்கு கிடைச்ச அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி, எப்படியா இருந்தாலும் அவன் அம்மாவுக்கு கார்த்தி தான் கொல்லி வைப்பான், அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியை கூட்டி கொண்டு போய் காமிச்சா உண்மை தெரிஞ்சிடும், எப்படியாவது நீ கூட்டிகிட்டு போவோம் அக்காவை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்கதை ரேவதி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, அந்த ராஜா சேதுபதியோடைய பேரை நான் கார்த்தி தான் அப்படின்றத நான் வந்து நிரூபிக்கிறேன், அந்த வீட்டு டிரைவர் தான் அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன், அவனுடைய ஃப்ரெண்டை வச்சு தான் அவன் இவ்வளோ நாளும் கேம் விளாடுனா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி நம்பலை அப்படின்னாலும் உனக்கான லாஸ்ட்டு சான்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க. ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அப்போது காரியம் நடக்கிறதுக்கு போனால் நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்த ரோகிணி சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அங்கே காரியம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வர்ற விஷயத்த மயில்வாகனத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க, உண்மை தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா அபிராமி அம்மாவோட இறப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வர்ற வழியில் ஆணியை தூக்கி போடுறாரு. ஸோ இப்படி வரும்போது கார் பார்த்திங்கன்னா இடையிலே பஞ்சர் ஆகுது. இங்கே சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ சந்திரா கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகலான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை நடக்க வச்சே கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரேவதி வந்து பார்க்குறாங்க, இங்கே ஆனந்த் அப்புறம் கார்த்தி ரெண்டு பேரும் தான் அந்த கொல்லிக்குடம் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த குடத்தை சுற்றி வளம் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரேவதி ஒரு பக்கம் செம்ம ஷாக்காக இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைய எபிசோடு அப்படின்றது ரேவதிக்கு ராஜா சேதுபதியோடைய பேரை கார்த்தி அப்படின்றதும் அபிராமியோட பையன்தான் கார்த்தி அப்படின்ற உண்மையும் ரேவதிக்கு தெரிய வர போகுது. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அபிராமி இறந்துட்டாங்க அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடு.